வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கடந்த காலத்தை மாற்றியமைக்கும் வாய்ப்பை இலங்கை தவறவிடக்கூடாது என ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். வலுவாக வேரூன்றியுள்ள தண்டனையின்மை நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் மாற்றமளிக்கும் சீர்திருத்தங்களை செயல்படுத்தவும் கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான மனிதுரிமைகள் மீறல், சர்வதேச குற்றங்கள் மற்றும் துஷ்பிரயங்கள் குறித்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நீதி பொறுப்புக்கூறலை வழங்குவதற்குமான வரலாற்று வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் முழுமையான கட்டமைப்பு மாற்றங்கள், நாட்டின் சர்வதேச மனிதுரிமை கடப்பாடுகளுக்கு இணங்கும் வகையில் அரசமைப்பு, சட்ட மற்றும் நிறுவன மாற்றங்களுக்கான அழைப்பையும் அவர் விடுத்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல், சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்தல் மற்றும் பாகுபாடு மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை ஒழித்தல் உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகளில் இருந்து ஒரு புதிய திசையில் முன்னேறுவதற்கு தலைமை உறுதியளிப்பதன் மூலம் இலங்கை கடந்த காலத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. இந்த உறுதிமொழிகளை விளைவுகளாக மாற்ற ஒரு விரிவான செயல் திட்டம் இப்போது தேவைப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராய காற்றாலை திட்டம் ஒரு மாதத்துக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் எரிசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்துக்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தால் இப்பகுதி மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கான ஒரு கட்டமைப்பை நிறுவுவது என்றும் விலைமனு கோரல்கள் ஊடாக ஒப்பந்தங்கள் வழங்குவதன் மூலம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள 20 மெகாவாட் மற்றும் முன்மொழியப்பட்ட 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் கட்டுமானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது. எரிசக்தி என்பது பிராந்திய வளம் மட்டுமல்ல, நாட்டிற்கான தேசிய வளமும் கூட எனவும், மின்சார பிரச்சினை உள்நாட்டு மின்சார கட்டணங்களுடன் மட்டும் அல்லாமல் நாட்டின் உற்பத்தி செலவுகள், வெளிநாட்டு முதலீடு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடனும் தொடர்புடையது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசாங்கம் எந்த நேரத்திலும் தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து வளங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது எனவும், எரிசக்தி என்பது ஒரு பகுதிக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, மாறாக முழு நாட்டு மக்களின் உரிமை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்களை மேலும் தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை இழக்கச் செய்யும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்தால் முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் எனவும், அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்நேரத்திலும் தீர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். மன்னார் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மதத்தலைவர்களும் மக்களும் இல்மை திட்டமும் காற்றாலை திட்டமும் சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதோடு மக்களின் வாழ்க்கையையும் பாதித்து வருவதாக தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளை முறையாக செயல்படுத்த தவறியது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய இந்த திட்டம் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியில் பிரச்சினைகளை ஆராய்ந்து உடனடி தீர்வுகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் வடக்கு மாகாண மத தலைவர்கள், எரிசக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்கொடி, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரராசா ரவிகரன், பத்மநாதன், சத்யலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், ரிசார் பதீன், மயில்வானம் ஜதீஸ்வரன், மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
எழுத்து மூலமாக கடிதம் தமது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் 18ஆம் தேதி ஹர்த்தால் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என வவுனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மானா மயூரதன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 18ஆம் தேதி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு தமிழிசை கட்சியின் பதில் செயலாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமாக கடிதம் தமது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என வவுனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மானா மயூரதன் தெரிவித்துள்ளார். வவுனியா வர்த்தக சங்க பிரதிநிதிகளை எம்.ஏ. சுமந்திரன் சந்தித்தமை குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எழுத்து மூலமாக கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் சங்கத்தின் நிர்வாக சபை கூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தாம் அவருக்கு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இந்நிலையில் தம்மால் கடிதம் விரைவில் வழங்கப்படும் என தமிழிசை கட்சியின் பதில் செயலாளர் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் கால்நடைக்கு சீரமைவான விவசாய திட்டம் மூலம் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் கால்நடைக்கு சீரமைவான விவசாய திட்டம் மூலம் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களை காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க கையளித்ததுடன் திட்டங்களையும் பார்வையிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட பிரதி அமைச்சர் புனகரி தெளிகரை பகுதியில் நிலக்கடலை அறுவடை நிகழ்வில் பங்கேற்றார். தொடர்ந்து அக்ராயன் பகுதியில் புறமைக்கப்பட்ட உப்புவில் குளத்தையும் விவசாயிகளிடம் கையளித்தார். குறித்த நிகழ்வில் கால்நடைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் பிரதி பணிப்பாளர் சீனா பாபு, துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வவுனியா கொந்தக்காரன்குளம் பகுதியில் காணியில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டமையால் குழப்ப நிலை ஏற்பட்டது. வவுனியா ஓமந்தை கொந்தக்காரன்குளம் பகுதியில் காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட நபரை வனவள திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள காணி ஒன்றில் காணியை பராமரிப்பவர்களால் நேற்று அபிவிருத்தி பணி மேற்கொள்ளப்பட்டது. காணிக்கு விரைந்த வனவள திணைக்கள அதிகாரிகள் இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் பணியில் ஈடுபட்ட ஒருவரை தமது வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதன்போது குறித்த காணியின் உரிமையாளர் என தெரிவிக்கப்படும் நபர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டதுடன் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது வனவள திணைக்கள அதிகாரி தனது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். குறித்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் குற்றவாளியை தப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்து வனவள திணைக்கள அதிகாரிகளால் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பூர்வீக காணிகளில் வனவள திணைக்களம் எல்லை கற்களை நிறுவியுள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பலஸ்தீன மக்களுக்கு நீதி கோரி கொழும்பில் நடைபவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. பலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை கோரி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பொரளை மயான சுற்றுவட்டத்தில் இருந்து ஹெம்பல் பார்க் வரை அமைதியான நடைபவனி இடம்பெற உள்ளதாக அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையின் செயலாளர் அர்ஹம் நூராமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒன்று கூடலுடைய நோக்கம் வரக்கூடிய 15ஆம் தேதி பொரல்ல கணத்திலிருந்து கெம்பல் காபாக் வரைக்குமான ஒரு அமைதி நடபவனியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அமைதியாக அங்கு போயிட்டு எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், இந்த நடக்கக்கூடியது அநியாயத்துக்கு எதிராக நாம் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் 18,000க்கு மேற்பட்ட சிலம் குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 18,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் பார்க்கும்போது 60,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு யுத்தம் அல்ல, இது ஒரு சமூகத்தை இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குது. நாம் லைவாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நேரத்தில் மனிதர்களின் அடிப்படையில் மனித உணர்வுள்ள நமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. 4 மதத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கும். நம்முடைய மதங்களில் நீதிக்காக வேண்டி, நேர்மைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும், அநியாயத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் டீச்சிங் இருக்குது. அதை அடிப்படையாக வைத்து மதத்துக்கு அப்பால், நம்முடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால், நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுக்கு அப்பால் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம். அம்பாறை கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் கடைபிடிக்க வேண்டிய வீதி ஒழுங்கு விதிமுறைகள் தொடர்பில் போலீசாரால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து மற்றும் பாதசாரிகளின் நடமாட்டத்துக்கு இடையூறு ஏற்படுவதால் புதிய வீதி ஒழுங்குமுறைகள் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே புதிய ஒழுங்குமுறைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. வியாபார பொருட்கள் மற்றும் வியாபார தளங்களின் விளம்பர பலகைகளை வீதிகளில் வைத்தல், வாகனங்களை நீண்ட நேரமாக வீதிகளில் நிறுத்தி வைத்தலும் மற்றும் திருத்த வேலை செய்தலும், உணவுப் பொருட்களையும் மற்றும் பல வகைகளையும் பாதுகாப்பற்ற முறையிலும் திறந்த நிலையிலும் விற்பனை செய்தல், கால்நடைகளை பாதுகாப்பற்ற நிலையில் வீதிகளில் நடமாடவிடல், கழிவு நீர்களை வீதிகளில் விடுதல் போன்றவற்றை தவிர்க்க உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவற்றை கடைபிடிக்காதவர்களுக்கு எதிராக 2025-18-15 தேதிக்கு பின்னர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் வியாபார நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் உரிய முறையில் செயற்படுகின்றதா என்பதையும் பரீட்சித்து நடைமுறையில் வைத்துக் கொள்ளுமாறு கல்முனை தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பழைய மாவட்ட சிலக்கட தொகுதியில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பங்கு பெற்றுதலுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்திநெத்தி தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு திணைக்களங்களின் துறைசார் உத்தியோகஸ்தர்கள், பிரதேச செயலாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பாக போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவு துறைசார் திணைக்கள உத்தியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும் சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் பாவனை மற்றும் சட்டவிரோத கனிய வளங்கள் அகழ்வு தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினுடன் கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் விசேடமாக களுவாஞ்சிக்குடி தொடக்கம் காத்தாங்குடி வரையான அந்த பிரதேசத்தின் போலீஸ் நிலையம் ஒன்று புதிதாக ஸ்தாபிப்பது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்திருந்தோம். ஏனென்று சொன்னால் மிக பாரியளவு இடைவெளியை கொண்ட ஒரு பிரதேசம், அதே நேரம் மக்கள் செறிவாக இருக்கின்ற பிரதேசம். அந்த பிரதேசங்களில் கூட சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக அந்த பிரதேச வாசிகளும் அதே நேரம் அதனோட தொடர்புபட்ட அரசு திணைக்கள தலைவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அவ்விடத்தில் ஒரு புதிதான ஒரு நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அமைச்சர் அதற்கான ஆலோசனை அனுமதியையும் வழங்கியிருந்தார். அதனை தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேவையாக இருந்த போதும் 300 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாத்திரம்தான் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கேயும் ஒரு குறைபாடாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த காலப்பகுதியிலே 50 போலீசாரை வழங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார். எங்கள் பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், வடிசாராயம் போன்ற அசௌகரியமான செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு வருவதாகவும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இங்கே வருகை தந்த உத்தியோகத்தர் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதை தடை செய்வதற்கான அதற்கான குழு ஒன்றை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். பெண்கள், பிள்ளைகள் பாதுகாப்பு தொடர்பாக விடயங்களில் கலந்தாலோசிக்கப்பட்டது. அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இவ்விடத்தில் கூறப்பட்டது. ஆகவே அவர்கள் தொடர்பான விசேட ஒரு வேலை திட்டம் ஒன்றையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார் என்ற விடயத்திலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனோடு தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைச்சர்கள் வருகை தந்து
இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நேரடியாகவே அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதனை போன்று எதிர்காலத்தில் அந்த செயற்பாடுகளை அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களை உள்ளே கொண்டு வருவது தொடர்பாக அமைச்சர் ஒரு இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். காரணம், பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் அதே நேரம் போலீசாருக்கிடையான முரண்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் இவ்விடத்தில் திறந்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினாலும் அது தொடர்பான தகவல்கள் ஊடகம் வாயிலாக வெளியில் செல்லாமல் இருப்பதற்கான பாதுகாப்பை மேற்கொள்வதற்காகத்தான், இந்த தகவலை பாதுகாத்துக் கொள்வதன் காரணத்திற்காகத்தான் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களை இவ்விடத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.